பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் லவ் டுடே படத்துக்கு அடுத்ததா 2 படங்கள்ல ஹீரோவா கமிட் ஆயிருக்காரு. 2 படங்களும் இப்போ லவ் பேஸ்டு படமா ஷூட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒன்னு லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி, இன்னொன்னு டிராகன். டிராகன் படத்தோட அப்டேட்ஸ் கமிங் சூன்னு பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் அவருடைய சோஷியல் மீடியாஸ்ல போஸ்ட் போட்டிருக்காரு. டிராகன் படத்துல அனுபமா பரமேஸ்வரன், கயடு லாகர், கௌதம் வாசுதேவ், மிஷ்கின், கே.எஸ். ரவிக்குமார் மற்றும் பல்வேறு பிரபலங்கள் நடிச்சிருக்காங்க. இப்போ டிராகன் படத்தோட அப்டேட்ஸ் கமிங் சூன்னு சோஷியல் மீடியாஸ்ல பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் போஸ்ட் போட்டிருக்காரு. படத்தோட ரிலீஸ் தேதியா, இல்லனா ட்ரீசரா, இல்லனா ஃபர்ஸ்ட் சிங்கிளானு வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கதை எழுதி சாய் அபியங்கர் மியூசிக்ல பென்ஸ் படம் எல்சியூல வருது. இந்த படத்துல ராகவா லாரன்ஸ் மற்றும் மாதவன் அவர்கள் நடிக்கிறதுக்கு நியூஸ் வந்திருக்கு. ஏற்கனவே படத்தோட அறிவிப்பு அப்பவே லாரன்ஸ் அவர்கள் தான் இந்த படத்துல ஹீரோவா நடிக்கிறதா அறிவிச்சிருந்தாங்க. லோகேஷ் கனகராஜ் சினிமேட்டிக் யூனிவர்ஸ்ல ராகவா லாரன்ஸ் அவர்களை பென்ஸ் படத்து மூலமா உள்ள கொண்டு வராரு. இப்போ இந்த படத்துல மாதவன் அவர்களும் நடிக்க போறதா நியூஸ் வந்திருக்கு. பாக்யராஜ் கண்ணன் அவர்கள் படத்தை இயக்குறாரு. இன்னும் இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணல. இப்போ ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகள் நடக்குது. பென்ஸ் படத்து மூலமா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கதை எழுதி எல்சியூல உள்ள கொண்டு வராரு. நடிகர் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்க கரண்ட் ப்ராஜெக்டான டிராகன் மற்றும் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்தோட ஷூட்டிங்ஸ் மோஸ்ட்லி முடிகிற ஸ்டேஜில் இருக்குது. இப்போ அடுத்ததா பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் மமிதா பைஜு கூட இணைஞ்சு ஒரு புதிய படத்தில் கமிட் ஆகுறாரு. சுதா கங்கராவோட அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த படத்தை இயக்கிறதா இருக்காரு. சாய் அபியங்கர் அவர்கள் தான் இந்த படத்துக்கும் மியூசிக் கம்போஸ் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு மைத்ரி மூவி ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இன்னும் ப்ராஜெக்டோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகலை. அப்கமிங் டேஸில் எப்போ வேணால் அஃபிஷியலாக வெளியாகலாம். நடிகர் ரஜினிகாந்தோட பிறந்தநாளை முன்னிட்டு அவருடைய அப்கமிங்கான படங்களான கூலி மற்றும் ஜெயிலர் 2 படத்தோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் சன் பிக்சர்ஸ் கிட்ட இருந்து இன்னைக்கு பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டாக எதிர்பார்க்கலாம். ஜெயிலர் 2 படம் நெல்சன் திலீப்குமாரோட இயக்கத்தில் அனிருத் மியூசிக்கில் ஜெயிலர் 2 படத்தோட ஷூட்டிங்ஸ் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ கமிட் ஆகிருக்க ப்ராஜெக்ட்க்கு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்காங்க. கூலி படத்தோட ஷூட்டிங்கும் ரீசன்ட் ஷெடியூல் முடிச்சுட்டு ரீசெண்டாக ரஜினிகாந்த் அவர்கள் சென்னை திரும்பியிருக்காரு. கண்டிப்பாக கூலி படத்துலேருந்தும் ஜெயிலர் 2 படத்துலேருந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் இன்னைக்கு எதிர்பார்க்கலாம். புஷ்பா 2 படம் இந்தியன் சினிமாவில் இது வரைக்கும் எந்த படமும் படைக்காத ரெக்கார்டை பதிச்சிருக்கு. இந்தியன் சினிமாவோட ஃபாஸ்டஸ்ட் 1000 crore இடத்துல புஷ்பா 2 படம் இடம் பிடிச்சிருக்கு. இது வரைக்கும் படம் 1000 கோடி ரிலீஸ் ஆன முதல் 5 நாட்கள்லே வசூலாகியிருக்கு. இந்தியன் சினிமாவில் இது வரைக்கும் எந்த படமும் முதல் 5 நாட்கள்லே 1000 கோடி கிராஸ் பண்ணலை. அந்த இடத்த புஷ்பா 2 படம் இப்போ இடம் பிடிச்சிருக்கு. இன்னைக்கு ஈவினிங்குள்ளே கண்டிப்பாக புஷ்பா 2 ப்ரொடியூசர் கிட்ட இருந்து படம் அஃபிஷியலாக 1000 கோடி கிராஸ் ஆகியிருக்கிறதா அனௌன்ஸ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். கன்னட நடிகர் ரிஷப் ஷெட்டி அவர்களே இயக்கி ஹீரோவாக நடிக்கும் அடுத்த படம் காந்தாரா 2. காந்தாரா 2 படத்தில் மோகன்லால் நடிக்க வேண்டிய கதாபாத்திரத்தில் ஜெயராம் அவர்கள் நடிச்சிருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. காந்தாரா 2 படம் 2025 ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் கிட்டத்தட்ட 60% கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த படத்தில் ஜெயராம் அவர்களும் ஒன் ஆஃப் த கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு.